டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்தமுத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு 9087177447. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். கடந்த 5 வருஷங்களா ராஜேஷ் சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஜேர்னர் சித்த மருத்துவம். சார் இந்த 5 வருஷங்களில் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற நிறைய வீடியோஸில் நம்ம முக்கியமான சில வீடியோக்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடர். இதில் சார் பல சித்த மருத்துவர்களை சந்தித்து பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடரில் நிறைய முக்கியமான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். நன்றி. என்ன அந்த 6 சுவை 36 ருசி, அப்புறம் இந்த மாதிரி வியாதியெல்லாம் என்ன உணவே மருத்துவங்கிறாங்க நம்ம அகத்திய முனிவரெல்லாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது 6 சுவை நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க ஐயா. நிறைய பேர் அதில் கேட்டிருந்தாங்க. இன்னும் அது விளக்கமாக, இப்போது வீட்டில் ஒரு பொருள் உபயோகிக்கிறோம் அப்படின்னா அது என்ன சுவையை சார்ந்தது. இப்போ நம்ம 6 சுவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனிப்பு, உப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. இது எல்லாமே 6 சுவை எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இந்த 6 சுவை நம்ம எடுக்கிறதன் மூலமாக நம்ம எடுக்கிற உணவு தான் நம்ம குணத்தையே நிர்ணயிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புளிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடல் அளவில் கொழுப்பு சேர்றதுக்கு புளிப்பு தான் காரணம். எப்படி குணத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த புளிப்பு அதிகமாக இருக்கும் உங்களோட குணாதிசயம் அதை இதான தவறான வார்த்தை எடுத்துக்கூடாது. அந்த கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது புளிப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா புளிப்புன்றது என்ன நம்ம உடலில் அப்படின்னா, புளிப்புன்றது மலம். நம்ம மலம் நல்லா கழிஞ்சிருச்சு அப்படின்னாலே புளிப்பு நம்ம உடலை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கூட முன்னாடி ஒரு முறை சொன்னீங்க மல பலம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பலம் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த மலம் முழுக்க உடலை விட்டு கழியாமல் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த புளிப்புத்தன்மை உடம்புல இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு மலக்குடலில் இருக்கணுங்கிறாங்க. ஆமாம், அதனால 5-6 தடவை வயிற்றால போச்சுன்னா 10 தடவை வயிற்றால போச்சுன்னா ஆடு சோர்ந்து படுத்துடுறாங்க. இப்போ நம்ம குணாதிசயம் பார்த்தோம் இல்லையா, அதில் புளிப்பு யார் அப்படின்னு பார்த்தா சண்டியர்னு சொல்லுவாங்கல்ல ஊரில், பெண்கள் ஜாலியாக ஒரு இந்த தன்மையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு 10 தடவை பேதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 10 தடவை கூட வேணாம், ஒரு 5 தடவை பேதி ஆகுது. மைக் டைசனே 4 தடவை வைத்தால போச்சு. அவ்வளோதான். புளிப்புன்றது நம்ம உடலில் உள்ள கொழுப்பு தன்மையை குறிக்குது. அதேமாதிரி 6 சுவையும் நம்ம உடம்புல உள்ள ஒரு தன்மையை குறிக்குது. இப்போ துவர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடலில் உள்ள ரத்தத்துக்கானது துவர்ப்பு. துவர்ப்பும் அதே மாதிரி தான். இப்போ துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்க ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே மதர்ப்பாக இருப்பாங்க. அப்படின்னா எப்படி சொல்கிறது, துவர்ப்பு தன்மை அப்படின்றது நம்ம உடலில் மண்ணும் காற்றும், பஞ்சபூதங்களில் 2 மண்ணும் காற்றும் சேர்ந்தது. துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது உடல்ல ஒரு மதப்பு தன்மை இருக்கும். இப்போ அந்த கழுத்தெல்லாம் ஹம்பு மாதிரி திமிழ் மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். உடம்பெல்லாம் ரொம்ப கெட்டியா இறுக்கமா இருக்கும் இல்லையா, இவங்க எல்லாமே துவர்ப்பு தன்மை உடல்ல அதிகமா இருக்க தன்மை உள்ளவங்க. அப்போ அந்த குணம் துவர்ப்பு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தோடைய அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அது அந்த ரத்த நாளங்கள்லாம் சுருங்கிடும். அப்போ துவர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப திக்கான பிளட்டாக இருக்கும். அவங்களோட பிஹேவியரே அவங்களுடைய குணத்தை அவங்க உடம்புல என்ன சுவை அதிகமாக இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தும். அதே மாதிரி கசப்பு சுவை இருக்கவங்க எப்போவுமே இரிட்டேஷன், எரிச்சல் மூட்லேயே தான் இருப்பாங்க. கசப்பு சுவை அதிகமாக உடம்புல இருக்கவங்க, கசப்பு எல்லாமே அளவு. ஒரு சுவை கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அளவில் இருக்கும்போது சரியான நிலையில் இருப்பாங்க. கசப்பு அளவுக்கு மீறிடுச்சு அப்படின்னா எப்போவுமே ஒரு எரிச்சல் படுற ஒரு இரிட்டேஷனோட ஒரு குணத்தில் இருப்பாங்க. உப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உப்பு அப்படின்னா இந்த கசப்பு நரம்புகள் பலத்துக்கானது. அதனால கசப்பு ரொம்ப அதிகமாகும் பொழுது, குறையும் பொழுது நரம்பு பலவீனமும், ரொம்ப அதிகமாகும் பொழுது நிறைய தோல் சம்பந்தமான நோய்களையும் உருவாக்கி விட்டுரும். அதே இது உப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னல் கேரக்டர், ஒரு படபடப்பு, ரொம்ப ரோஷம் சொல்லுவாங்களே, ரொம்ப ரோஷப்படலைன்னா உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப படபடப்பு, சரியாக நிறைய வேகத்தில் எமோஷனில் தவறான முடிவு எடுக்கிறவங்க,
இவங்க எல்லாமே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கவங்க. அதே மாதிரி நினைவாற்றலும் நன்றி உணர்வும் உப்புல இருக்குங்கிறாங்களே, ஆமா ஆமா. உண்மையா? ஏன்னா உப்பு வந்து அவன் வீட்டு சோத்தை தின்றுக்கண்டா, உப்பு தின்றுக்கண்டா. உப்பு சமமான அளவு இருக்கும் போது நன்றி உணர்வு. ஏன்னா தீயும் நீரும் சேர்ந்ததான் உப்பு. ஓ சரி சரி. நீர் அப்படின்றது வந்து நினைவாற்றலை குறிக்கக்கூடியது. ஓ நினைவாற்றல். ஆமா ஆமா நினைவாற்றல். அப்ப நமக்கு வந்து ஒருத்தர் நல்லது செஞ்சாங்கன்னா அதை நினைச்சு பார்க்குறோம் இல்லையா, அந்த நினைத்து பார்க்கும் தன்மை எங்கேருந்து வருது அப்படின்னா உப்பு சரியான அளவு நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் அந்த ஒரு நன்றி உணர்வே இருக்கும். எல்லா உணர்வுகளும் எல்லா குணங்களும் நம்ம எடுக்கிற உணவோட தான். நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அந்த உணவு தான் நம்ம குணத்தை வந்து வெளிப்படுத்துது. குணம் மட்டும் இல்லை, மனிதனுடைய கேரக்டரையும் அதான் வெளிப்படுத்தும். அதாவது நம்ம கார்ப்புச்சுவைனா காரசாரமாக சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப வேகமாக, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாக முடிவெடுக்கிறவங்களா, எதனாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாளர்களாக இருப்பாங்க. கார்ப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கவங்க. இனிப்பு சுவை இருக்கவங்க வந்து அதிகமாக இருக்க உடலில் அதிக தன்மை இருக்கவங்க வந்து எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் பெருசாக அளவுக்கு எரிச்சல் படாமல் ரொம்ப கூலான அமைதியான பர்சன்ஸ். இதை வந்து நம்ம நாடியில் கணிச்சு பார்த்துருக்கோம். அவங்களுடைய குணாதிசயமும் அவங்களுடைய நாடியில் உள்ள 6 சுவையோட தன்மையும் அப்படியே ஒத்து போகிறத வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பார்த்துருக்கோம். அந்த 6 சுவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பட் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க ஆள் தடிச்சிருவாங்க. ஆமாம், இனிப்பு அப்படின்றது மண்ணும் நீரும் சேர்ந்தது. சரி சரி. அப்போ உடம்புல வந்து மண்ணும் நீரும் சேர்ந்ததுன்னா வெயிட் கூட தான் இருக்கும். ரொம்ப கூலான ரிலாக்ஸ்டான கேரக்டர்ஸ் எல்லாமே இனிப்பு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கபதேகிகள் அப்படின்னு பார்த்தோம். அவங்க தான் இனிப்பு அதிகம் இருக்கவங்க, ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டான ஒரு குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்கும், இனிப்பு ஜாஸ்தி இருக்கவங்கள. இப்போ இந்த கேட்டகரி படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் பேஸ். நம்ம மருந்தெல்லாம் நோயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வர்றோம். அடிப்படை தினசரி வாழ்வியலில் நம்ம உடலில் உள்ள 6 சுவைகளோட ஏற்றத்தாழ்வை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான வியாதியும் வராமல் தடுக்க முடியும். அதே நேரத்தில் வந்த பிறகு சரியாக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப அவசர நிலையில் கூட நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா உப்பு எடுத்து வாயில் வைச்ச அந்த நிமிஷத்துல என்ன பண்ணும் அப்படின்னா உடனே வேலை பார்க்கும். சுவை மட்டும் என்ன பண்ணும்னா உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி அதை போய் வேலை பார்க்குறதெல்லாம் இல்லை. நாக்கில் வச்ச உடனே அந்த சுவை நரம்பு வந்து வேலை பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த மருத்துவ வேலையும் உடனே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆச்சரியமா. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தூக்கி வாயில வச்ச ஒரு 2-3 செகண்ட்ல எனர்ஜி திரும்பி வந்துரும். ஆச்சரியமா. அதே போல உப்பும் அதே மாதிரி தான். நிறைய பிரச்சனை வந்து உப்பு வாயில வச்ச நிமிஷத்துல வேலை பார்க்கும். அதே போல காரமும் அப்படிதான். வச்ச உடனே இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பக்கம் முகவாதம் வர மாதிரி இருக்கு, மதப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு மிளகை எடுத்து அவங்க கடிச்ச நிமிஷத்துல வந்து ரிலீஃப் ஆகுறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கார்ப்பு சுவை வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பீடாக இம்மீடியட்டாகவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கூட ஏதோ ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னா ஆமாம் ஒரு உப்புக்கல்ல எடுத்து நாக்கு கடியில் வச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் ஒரு 1/2 an hour தாங்கும், தாக்கு பிடிக்க முடியும். அந்த இம்மீடியட்டாக அந்த நேரத்தில் அதே மாதிரி எல்லா சுவைக்கும் அப்படி தான். இப்போது புளிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ புளிப்பு சுவை நம்ம எடுக்கக்கூடிய உணவில் எல்லாரும் என்ன நினச்சிடறாங்க, புளிப்புனா எலுமிச்சம்பழம் தான் புளிப்பு, புளிதான் புளிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம புளிப்புனா உடலில் உள்ள கொழுப்பை வளர்ப்பது புளிப்பு அப்படின்னு பார்த்தோம். புளிப்பு சுவை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கும். பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப தெளிவாக நாடியில் வந்து யாருக்கெல்லாம் புளிப்புத்தன்மை அதிகம் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது அந்த புளிப்பு சுவை உள்ள உணவுகள் என்னென்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எந்த உணவு வந்து புளிப்பு சுவை அதிகமான உடம்புல என்னெல்லாம் பண்ணும், புளிப்பு சுவை குறைஞ்சிருச்சுன்னா உடலில் என்ன தொந்தரவுலாம் பண்ணும் அப்படின்னா, புளிப்பு சுவை அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பார்த்தோம் கொலஸ்ட்ரால் உடம்புல கொழுப்பு தன்மையாக அதிகமாகிறது. புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாகும் பொழுது உடலில் அரிப்பு அந்த மாதிரியான தன்மை வரும். உடம்புல அங்கங்கே கட்டி கலரைகள், மூட்டுகளில் வலி எல்லாமே புளிப்பு அதிகமாகும் போது கொழுப்பு கட்டிங்கிறாங்க. அது என்னது, உடம்புல இவ்வளோ பெரிய கட்டியெல்லாம் உடம்பு முதுகெல்லாம் வரும், இங்கேயும் வரும். அந்த கொழுப்பு கட்டி புளிப்பும் இனிப்பும் ஜாஸ்தியாகிறதுனால வருது. புளிப்பு இனிப்பு 2 ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா உடம்புல அங்கங்கே கொழுப்பு கட்டிகள் வரும். பார்த்துருக்கேன் சில பேர் கலலையாக இருக்கும். ஆமாம். அதே போல் புளிப்பு உடம்புல விட்டு குறைஞ்சிருச்சு அல்லது எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தா, நல்ல லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா புளிப்பு உடம்பு விட்டு குறைஞ்சிரும். இப்போ புளிப்பு குறையுது உடம்பு விட்டு அப்படின்னா விடாமல் அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதான் எலுமிச்சம்பழமும் அந்த இதுவும் சோடா. ஆமாம், உடனே எலுமிச்சம்பழம். இப்போ நம்ம மருத்துவமனையெல்லாம் பார்த்தீங்கன்னா
டீடாக்ஸ்ன்னு சொல்லி கழிவு நீக்கத்துக்கான சிகிச்சை கொடுப்போம். ஆமாம். அந்த சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து இந்த 6 சுவை வச்சு தான் மருத்துவமே கொடுக்குறோம். ஏன்னா அவங்க டேபிளில் வந்து 6 சுவைக்குள்ள பொருள் இருக்கும். அந்த 6 சுவைக்குள்ள பொருளில் எது அதிகப்படுதோ அதை குறைப்பதற்காகவும், எது குறையுதோ அந்த சுவையை கொடுக்குறதும் செய்வோம். அவ்வளோதான்.